சாப்பிடுப்பா. இல்ல தாத்தா, ராணி சாப்பிடும்போது நான் அவ கூட சேர்ந்து சாப்பிடுறேன். ராணி சாப்பிட வரலன்னா நீயே சாப்பிட மாட்டா தானே? ஐயோ பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அண்ணே இப்படி ரொமான்டிக்கா இருக்கிறத பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. வாய மூடு. அண்ணே, நீ ஏன் சித்தார்த்தி இதுக்கு வைக்கப்படுற? ஏன் பொண்டாட்டி நான் செய்வேன்னு அவகிட்ட சொல்ல வேண்டியதானே? அக்கா நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல, ராணி வந்துட்டோம். ராணி கூட என்னாண்ட பசியே இல்லன்னு சொல்லிட்டு போனா. ஆனா அவளை விட்டுட்டு சாப்பிட மனசே வரல. அவ வரட்டும், சேர்ந்தே சாப்பிடு. சென்டிமெண்ட்ல ஆளாளுக்கு அசத்துறீங்களே. அக்கா, என்னக்கா இவங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா? வீட்டுல இருக்கிறது ராணியே இல்லைன்னு கூட தெரியாம அவ வரட்டும் சாப்பிட வைக்கிறான் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா, உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த இனிப்பு இல்லம் குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு. என்ன என்ன வாய்ப்புடா? அதான் பேய்க்கு விருந்து வைக்கிற வாய்ப்பு. இதெல்லாம் யாருக்கு அமையும்? டேய், வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் பேசாம இரு. சரிம்மா. அக்கா, இப்ப வரைக்கும் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. அந்த ராணி வேற வெளியே எங்கேயோ இருக்கா. அவ திடீர்னு வந்து தொலைச்சிட்டா பெரிய வம்பாயிடுமே. தம்பி, நாமளே இதெல்லாம் யோசிக்கும் போது இந்த சார்ஜனியா இதெல்லாம் யோசிக்காமலையா இருப்பா? எனக்கு என்னவோ அவ மேல நம்பிக்கை இருக்கு. கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு கோளாறு நடக்கும், பாப்போம். ஆனா என்ன நடக்கும் எப்ப நடக்கும்னு தான் ஒண்ணுமே தெரியல. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்களும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். அப்புறம் தாத்தா, ஒரு முக்கியமான விஷயம் தாத்தா. சொல்லுப்பா. இப்ப ராணிக்கு சீமந்தம் பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுது. இப்பவே வா. ஆமா தாத்தா. இல்ல 7 மாசம் இல்ல 9 மாசம் தான் வழக்கமா பண்ணுவாங்க. இடப்பட்ட மாசத்துல பண்றது வழக்கம் இல்ல. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமேப்பா. இல்ல பாட்டி, இப்ப பண்ணா ராணி மனசுல இருக்க கவலையெல்லாம் போய் அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அவ என்னதான் சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் கூட அவ மனசுக்குள்ள கவலை இருந்துகிட்டே இருக்கு பாட்டி. வளகாப்பெல்லாம் நடந்து கை நிறைய வளையல் போட்டு அவ வீட்டுக்குள்ள நடந்தான்னா அந்த வளையல் சத்தம் குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமா. அந்த சந்தோஷம் அம்மா மனசுலயும் பரவுன்னு நான் ஒரு புக்ல படிச்சேன். பரவாயில்லையே, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னக்கா? இல்லக்கா, நான் படிச்சேன், அதத்தான் நான் சொன்னேன். சரி சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க. உங்க மொத்த பேரோட சிரிப்பையும் எப்படி காலி பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு டாக்டர்? டாக்டர், என்னாச்சு டாக்டர்? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ராணிக்கு என்னாச்சு? ஐ எம் வெரி சாரி சார். குழந்தைக்கு சுத்தமா இதய துடிப்பே இல்லை. என்ன மேடம்? என்ன டாக்டர் இப்படி ஒரு குண்டு தூக்கி கர்ப்பமா போடுறீங்க? இருக்கும்போது ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? அவங்க எதுக்கு துணி காய போட போனாங்க? அவங்க போறான்னா நீங்க விட்டுருவீங்களா? இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஐயோ, தப்பு பண்ணிட்டனே. அவ கேட்க முதல்ல முடியாதுன்னு சொல்லி இருக்கடவே. தப்பு பண்ணிட்டனே. யாரும் எமோஷனல் ஆகி சத்தம் போடாதீங்க. ராணிக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தவே முடியாது. ஆமா டாக்டர், அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும், அதுதானே உங்க அண்ணனுக்கு கொடுக்க போற பரிசுன்னு அண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே போச்சு. டாக்டர், ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? ராணி கதை முடிஞ்சது. ஆமா டாக்டர், என்ன செலவானாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம், எல்லாத்தையும் பாத்துக்கலாம். என்ன ட்ரீட்மெண்ட் ஆனாலும் அவளுக்கு கொடுங்க. அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்திருங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
மெடிக்கல் வேர்ல்டுல தினம் தினம் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் இன்னும் நீங்க சொல்ற அளவுக்கு முன்னேறல. இறந்த உயிரை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை. இல்ல டாக்டர், கொஞ்சம் பாருங்களேன். அது டாக்டர் டாக்டர் கண்டிப்பா என் குழந்தையோட ஹார்ட் துடிக்கலையா? அப்போ என் குழந்தை இவங்க கண் விழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கண் விழிச்சா நான் இங்க இருந்தேன்னா என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் உடனே கிளம்பிடுறேன். நீங்க தான் பொறுமையா சொல்லி அவங்கள மனசளவுல தயார்படுத்தி அடுத்த கட்ட சிகிச்சைக்கு கூட்டி